பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு அன்பாக்சிங் பண்ணி விரால் மீன் பிடிச்சி வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து ஒரு 2 ஃப்ராக் ஆர்டர் போட்டிருக்கோம். போன டைம் போட்ட ஃப்ராகில் சேம் ஃப்ராக் ஒன்று, அதுபோக பார்த்தீங்கன்னா வேறு ஃப்ராக் ஒன்று போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா லார்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராகு நம்ம போன இதில் ஒரு பிங்க் கலர் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து ஒரு எல்லோ கலர் வாங்கியிருக்கோம். 11 to 12 கிராம் வெயிட்டு. அது பார்த்திங்கன்னா 5.5 சென்டிமீட்ரு. அதுக்கப்புறம் ஃபேவரட் ஃப்ராகுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டர் பில்லர் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ராகு வந்து ஒரு நல்ல சைஸான ஒரு ஃப்ராகு தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ராக் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ராகு. இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸும் வாங்கியிருந்தோம். அதுவும் கிடைக்குள்ள க்ரீன் கலரில். ஓகே, அவ்வளோதான். அப்படியே மீன் பிடிக்கலாம் வாங்க. அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். பட்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் 2 அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சரியான பிளேஸு. நம்ம மட்டும் பாருங்கள், இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள். என்னடா இது, போட்டின படத்துக்கு காணாத இந்த இப்போ அடிச்சிடும். சின்ன சைஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு விரால். பார்த்தீங்களா, நாட்டு விரால் மாட்டியிருக்கா. ஒரே இடத்துல வந்து எல்லா மீனுமே வந்து கலந்து கிடக்கு. அதனால் வந்து ஒரு கலப்பாயிரும் மீன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வியட்நாம் விரால்மாங்களா, அந்த விரால் பார்த்தாவே தெரியும். வருங்க, இந்த வியட்நாம் விரால். தெரியல, அப்போ இருந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்குள்ள என்னமோ அடிச்சுட்டே கிடக்கு. என்னதுன்னா நமக்கும் தெரியல. இங்கே பாருங்க, ஃபுல்லாக மீன். என்ன தெரியுமா, தேளி. சரியான தேளி, அப்பளம் தேளி. இங்கே பாருங்கள். இந்த கூட ஒரு தேளி படுத்துருக்குங்க. இந்த ஃபுல்லாக தேளி. கரையில் படுத்து கிடந்து மீன் அடிக்கப்பா. எங்கேருந்துடா வாரீங்க தேளிகளா? ஒரு அடி எப்படி வந்து அடிச்சு பார்த்தீங்களா, ஓடி வந்து அடிச்சதா. ஆனால் இன்னும் எல்லாம் ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்குது. எல்லாமே இந்த சைஸில் தான் இருக்குது. இது நாட்டு விரால்.
சரி இதுக்காக்குள்ள இவர் வந்து போயிருங்க. இதான் நம்ம லார்கோட ஃப்ராகு. நல்லா அடி இருக்குது, வளத்துக்குள்ள செடியிலே மாட்டாது. அடியே பார்த்துருப்பீங்க, ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டு விரால். பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து இப்போ விரால் மீன் வாயில் மாட்டியிருக்க ஃப்ராக் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விரால் மீன் வாயை அப்படி லைட்டாக அந்த பெருவரில் வச்சு இப்படி கலந்து இப்படி தலைகீழ அமுக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அப்படி பிடிச்சி உள்ளாக்கில் ஒரு அழுத்திட்டு இப்படி தூக்குனா வந்துடும். அவ்வளோதான், மீனை தூக்கி சாக்கில் போட்டாங்க தான். அப்புறம் அப்படி தவளை எடுத்து பார்த்துட்டு அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு ஓடிடணும். சரி, கொள்ளாமல் அடுத்து அடிச்சுட்டு இந்த ஆபோச்சு. சை மிஸ் எங்கே ஆகிட்டு, நல்ல சைஸு மிஸ் ஆகிட்டு. சே, உட மேலே வந்து விழுந்துட்டு. உடையிலையா விழுந்துச்சு. நல்லா தான் ஹூக்கப் பண்ணேன், ஆனால் என்னன்னு தெரில, மிஸ் ஆகிட்டு. ஆனால் மீன் நிறையா இருக்குது, கண்டிப்பாக அடிக்கும் திரும்பியும். இப்போ வந்து அடிப்பான் பாருங்கள், ஓடி வந்து. அடி அடி அடி, நல்ல சைஸ், நல்ல சைஸ். 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோவா 1/2 கிலோவா?
இல்லை, 1/2 கிலோ தாண்டி இருக்கும். ஒரு கிலோ இருக்கும் போலையே. 1 கிலோ 1 kg நாட்டு விரால் 1 kg சைஸ். அடி ஜம்பு ஜம்பு. அடி ஜம்பு ஜம்பு. நல்ல ஜம்பு. வந்துடுறா கண்ணா. ஒரு கேஸ்ட்டுக்கு ஒரு மீன் அடிச்சிட்ருக்கு நண்பர்களே. ஏதாட்டும் ஒன்று மிஸ் ஆகுது, மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்ட்டுக்கு ஒன்று அடிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு 1/2 kg இருக்கும். கரெக்டாக ஒரு 1/2 kg. சரியான மீன் ஒன்று நிற்கி போட்டு பார்க்கலாம் அடிக்கான்ட்டு. காணுமே. அடிச்சுட்டு
பாருங்க ஒரு மீன் இங்கேருந்து இங்கே வந்துட்டான் பாருங்க. நம்ம இப்படி அசந்த கேப்பில் இங்கே வந்துட்டான். பார்த்திங்கன்னா ஒரு வியட்நாம் விரால் மாட்டியிருக்கு. நல்லா லட்சமாக தொடுக்கில் தான் நடந்திருக்கு. அடிக்கும் பாருங்க. அடிச்சிட்றா அடி ஓடியா. உள்ள நண்பர்கள் அந்த தேடி இன்னும் டிம்முன்னு அடிச்சுட்டு கிடக்கு. ஒருத்தன் கிடக்கான், வழியில் ஒருத்தன் நிற்கான், அடிக்கிறானா பார்ப்போம். அடிச்சிட்டு ஓடியா. எங்கே அடிக்க மாட்டேக்கான். இந்த வாரம் போயிடும் அங்கே. அதுதானே கேட்டேன். அடிச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி இடத்துலலாம் மீன் நிறைய அடிக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா அப்படியே தண்ணிக்குள்ளேயே கொண்டு வந்துடணும். டப்பு டிப்புன்னு போட்டு அடித்து தூக்கக்கூடாது. அப்படின்னா அதெல்லாம் களைஞ்சிரும். தலைப்பரட்டை மாதிரி தெரியுது. ஏழை கோப்படாத. இது அவ்வளோதான். வந்துட்டு அடி சரியான அடி. இது அரட்டி அட்டியை பார்த்தீங்கல்ல, இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கு வெறித்தனமாக இருந்துச்சு. நல்ல சைஸு, 1 கிலோ தாண்டி இருக்கும். ஒரு கிலோ இருக்கும் மீன். சரியான சைஸ். இப்போ பிடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா பெருசுனா இதுவாக தான் இருக்கும். நல்ல சைஸு. ஒரு 100 அந்த மாதிரி இருக்கும். 100, 200 பாருங்கள் எவ்வளோ சைஸ் பாருங்கள். ஒரு துணியை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டி. துணியை வச்சு நம்ம பாயை பிடிச்சிட்டு ஈஸியாக கழட்டிடலாம். சரியான ஃபைட்டு, சூப்பர் ஃபைட்டு. அட்டி சும்மா பாஞ்சு எடுத்தான் பட்டீர்னு. ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
இந்த மீன் அடித்ததிலே கொஞ்சம் களைஞ்சிருக்கும், இருந்தாலும் பார்க்கலாம் எதுவும் மீன் வருதான்ட்டு. ஆனால் மீன் வந்து மோஸ்ட்லி விரால் மீன் வந்து அடித்து களைஞ்சா இந்த இடத்துக்கு வரதான் செய்யும் மீன். சில நேரம் நம்ம அடிச்சுட்டு விட்டால் மட்டும் கொஞ்சம் நல்லா களைஞ்சிரும் மீன்லாம். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், அடி முடிஞ்சது. பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து நம்ம கடகடன்னு பிடிக்கும்போது மீன் மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தான் மீன் கிடந்தாலும் திருப்பி அடிக்காதான் தெரில. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடிக்கலாம். வேணாம், ஒரு கால் மணி நேரம் கழித்து இங்கே போயிட்டு வந்துட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா அடிக்கும். மீனை வந்து இப்படி தான் வர வைக்கணும், பார்த்துக்கோங்க. இருக்குங்களா, தவளையை போட்டுட்டு ஒரு 4 நேரம் நல்ல பிளெயின் வாட்டரில், செடி இருந்தாலும் ஓகே தான், போட்டுட்டு தண்ணி மேலேயே கரகன்னு அடிக்கணும். அப்போ தான் அங்கிட்டு இருந்து குளக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஏதோ சவுண்டு கேட்கன்னு வரும் வெளியே. ஒரு 3 நேரம் இல்லை ஒரு 4 நேரம் அடிச்சுட்டு அடுத்த நேரம் அப்படி மெதுவாக இழுக்கணும். அப்படி அடிச்சுட்டு அப்படியே மெதுவாக எழுதுன்னு வச்சுக்கோங்க, பட்டீர்னு அடிப்பான். ஆனால் மீனை காணும். அங்கிட்ட ஒரு கேப்பில் அடிக்கி, அந்த கேப்பில் போட்டால் மீனே அடிக்க மாட்டேங்குது. அடிச்சிருவாங்க, அடி வருங்க, யார் செடியில் தான் மாட்டேங்குது. ஓகே நண்பர்களே, நம்ம ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா சார்ஜ் இருக்காது, அதனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். அடிச்சிடாத மீன் அடிச்சுட்டுனா செத்தோம். லாஸ்ட் ஒரு கேஸ்ட், அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போக வேண்டியதான். அவ்வளோதான். தட்டு சார், தட்டி சைஸ் பார்த்து எடுத்துருமா. இதில் தட்டு வரமா, இதில் தட்டேன் உள்ளே போயிருமோ. சரி இதில் தட்டு, இதில் குளிக்கல தட்டு. அன்பிலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடித்தது பார்த்துருப்பீங்க, அடித்ததில் பிடிச்சது தான் இதெல்லாம். அதையும் தட்டிடுறேன் சார். ஒரு 4 மீன் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 2 4 இருக்கும். தட்டிட்டு அதில் கொஞ்சம் சின்னதை பார்த்து எடுத்துரு. கேட்ச் அண்ட் ரிலீஸ், ஸ்மால் சைஸ் கேட்ச் அண்ட் ரிலீஸ். சின்னதான் எடுத்துரு சார். ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கிறது மட்டும் வை, மற்ற எல்லாத்தையும் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். நண்பர்களே, நம்ம இதில் வந்து ஸ்டோரேஜ் இல்லை பார்த்திங்கன்னா ஆஃப் ஆக போகுது. ஓகே நண்பர்களே, வீடியோவில் ஸ்ட்ரைக் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம சூப்பரான லைவ் கேச்சஸோடு வருகிறேன். எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 20 மீன் பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கம்மியாக இருக்கும்.